Hi friends, welcome to Pasha's Kitchen. Pasha's Kitchenல இன்றைக்கி நம்ம நோம்பு ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான 20 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குக்கரில் செய்யக்கூடிய சம்பா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நோம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக சமைப்போம், சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னு நினைப்போம், டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதே நேரத்தில் நம்மளுக்கு டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஸோ ரெண்டையுமே கவனத்தில் வச்சு இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கறி மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்த தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மசாலா இந்த சிக்கனில் இருக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, அப்புறம் புதினா சேர்த்துருங்க. எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் இங்கே நம்ம சம்பா அரிசியை ஊற வச்சிடலாம். 2 தடவை வாஷ் பண்ணி இங்கே நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் இதை ஊற வச்சிங்கன்னா போதும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு இங்கே நான் சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கல. எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு அரை லெமன் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் சேர்க்கறதுனால நல்லா உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துடலாம். சம்பா அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால இங்கே நான் 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், சிக்கன் வேகும்போது இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் போட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அதில் தண்ணி வரும். அதனால் நான் இங்கே 1 கிளாஸ் தண்ணி மட்டும் கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி விடுறதுக்கு பதிலாக 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களோட உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொதி வந்த உடனே எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 3 விசில் வேக வச்சிங்கன்னா போதும். ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக விடுங்க. அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுருங்க. நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம இது ஓப்பன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நம்மளோட சம்பா பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம அவசரமாக இஃப்தாருக்கு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 20 to 25 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே முறையில் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தவங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.